அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவுடைய மேயர் மக்களை பற்றி என்னைக்காச்சும் ஒரு சின்ன துளி கவலைப்படுறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு கோவை வாழ் மக்களை எதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க கோவைக்கு வெளிநாட்டுக்காரங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டேன். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா தொழில் நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா எங்காச்சும் சாலை நல்லா இருக்கான்னு பாருங்க. அதாவது ஒரு கிழிஞ்ச சட்டைக்கு பழைய படத்தில் மட்டும் போட்டு அப்படி டிசைன் மாதிரி காமிச்சிருப்பான். அந்த இன்னைக்கு இருக்கிற அத்தனை கோவை மாநகராட்சி இருக்கிற அத்தனை சாலையிலும் பார்த்தா முக்கியமான சாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் பேட்ச் இருக்கும். இப்படி இருக்க ஒரு சாலை பார்த்தாலே வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து தொழில் தடம் கூடி வரமாட்டார். தொழில் நகரமான கோவையை இவங்க ஒரு குப்பை மேடை ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த திமுக கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த திமுகவுடைய ஆட்சியை கோவையை எப்படியெல்லாம் அதிமுக காலத்தில் எவ்வளோ சீர்மிகு கோவை அழகான கோவை நகரம் மாற்றி கொடுத்தோமோ இன்றைக்கி ஒரு குண்டு குழியுமான சாலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் கார் முதல் கொண்டு 2 வீலர் ஓட்டுற மட்டும் சின்ன பசங்க முதல் பெரியவங்க வயசான முதலுக்கு முதுகு வழியில் அவதிப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு தான். ஒரு சாலையில் போக முடியாதுங்க. அத்தனை 2 வீலர் போகிறாங்க. அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் பெயினோட தான் சுற்றுறாங்க. இன்றைக்கி கோவை வாழ் மக்கள் 3/4 பேர் இன்றைக்கி பேக் பெயினோட சுற்றுறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க இந்த திமுகவுடைய அரசு இந்த நிர்வாகம் தான் காரணம். ஏன் அப்படின்னா ஒரு ரோடு உருப்படியாக இல்லைங்க. எல்லா ரோடும் குழி குண்டுமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் போடுறோம். பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ரோடு போடுறதுக்கு. ஒரு வருஷம் கூடி ஒரு மலைக்கு சாதாரண ஒரு மலைக்கு கூடி இந்த ரோடுக்கு தாங்கிறது இல்லை. அப்போ இந்த ரோடுடைய தன்மை முதல்ல ரோடு போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ரோடு போடுவோம். இன்னைக்கு அப்படி இருக்கா? பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. எல்லா பக்கம் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு ரோடை போட்டால் முதல்ல 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போடுவாங்க. சின்ன பேட்ச் ஒர்க் பைப் லைன் தோட ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன மழை வந்தாலும் பெரிய வண்டி போனாலும் அந்த ரோடு டேமேஜ் ஆயிடுது. அப்போ அந்த ரோட்டோட தரம் எந்த அளவுக்கு நீங்களே யோசனை பாருங்க. அது வெறும் கமிஷன் வாங்கி கொண்டு கமிஷனுக்காகவே ரோட்டை கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்க. இவங்க தார் போடுறத கருப்பு கலர் ஆக்கிட்டு இருக்காங்க ஒழிய அதாவது நல்ல ஒரு தரமான சாலையை இவங்க போடுறதில்லை. கண்டிப்பாக இந்த சாலைக்கு பல 100 கோடி ரூபாய் இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சி பகுதியில் செலவு பண்ணது கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு வளையத்தில் கொண்டு கண்டிப்பாக ரோடு வைத்து கண்டிப்பாக விசாரிக்கணும் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொள்ளை எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அதாவது தொழில்நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட LED லைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெட்ரூமாஸ் லைட் மாதிரி எல்லா ஸ்ட்ரீட் லைட் எரியுது. முக்கியமான சாலையில் எல்லா சாலையிலும் பார்த்தீங்கன்னா 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும். அதை விட அதன் காரணமாக பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. செயின் பறிப்பு நடக்குது, கொலை நடக்குது. இப்படி நிறைய வேண்டாத இருட்டான அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எல்லா காரணம் காலை 5 மணி 4 மணிக்கு வந்து வாக்கிங் போகிறவங்களே நாய் துரத்த ஆரம்பிச்சு. அது மக்களுக்கு அது ஒரு இடைஞ்சல். அது இந்த